பராசக்தி ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் இந்த பொங்கல் அப்படின்றது அண்ணன் தம்பி பொங்கலாக இருக்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொங்கல் நமக்கு அண்ணன் பொங்கலாகவும் இல்ல, தம்பி பொங்கலாகவும் இல்ல அப்படின்றது தான். 9ஆம் தேதி ஜனநாயகன் எதிர்பார்த்த மாரி ரிலீஸ் ஆகல அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். சிவகார்த்திகேயனும் அண்ணன் அப்படின்னு சொன்னது வந்து விஜய் அவர்களைத்தான். தம்பி அப்படின்னு அவர குறிப்பிட்டாரு. இப்ப பராசக்தி படம் வந்து வெற்றிகரமான ஒரு படமா அப்படின்னு கேட்டா, நெறைய வந்து அதற்கான டிக்கெட்ஸ் எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கு. டே 1லேருந்து இருந்தது. இன்னைக்கு அந்த படக்குழு வந்து சக்சஸ் மீட்ட பண்ணிட்டாங்க. இப்ப த்ரூ அவுட் வந்து இந்த பராசக்தி படம் பொங்கல் ஹாலிடேஸ் 10 டேஸும் ஓடும். தியேட்டரே நிரம்பி வழியும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி இல்ல அப்படின்றது தான் கலை எதார்த்தம். இதற்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்தி நடிச்ச வா வாத்தியாரே படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகப்போது. அதே மாரி ஜீவா நடிச்ச படமும் ரிலீஸ் ஆகப்போது. அப்படின்றப்ப அடுத்தடுத்து படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. இதுக்கிடையில வந்து தெறி படத்த வந்து தானு அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா நெறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இது ஒரு நல்ல ஹாலிடேஸ் டைம். நெறைய படங்கள் வந்து வரவேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து இப்ப நீங்க இந்த திட்டத்த போஸ்ட்பான் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டதற்கு இணங்க அவர் வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னு விளக்கம் குடுத்திருக்கிறாரு. சரி, ஓகே. இப்ப இதெல்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இத பத்தி என்ன பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு தற்போது வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயகன் தொடர்பான இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில 19ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேட்ல தான் விஜய் வந்து மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில ஆஜராக இருக்கிறார் அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய தகவல். 19ஆம் தேதி உத்தேச பட்டியல்ல இது லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜனநாயகன் கேஸ. ஒருவேளை அது வந்து மற்றொரு நாள்லயும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இப்ப இந்த பொங்கல் ரேஸ்ல வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்ல. அப்ப எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க? அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படக்குழு வந்து எப்படியாவது ரிபப்ளிக் டே ஹாலிடேஸ்ல வந்து இந்த படத்த நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப உச்சநீதிமன்றத்தில பார்த்தீங்கன்னா, இதற்கிடையில சிபிஎஃப்சி சார்பில வந்து ஒரு கேவியட் மனு ஒண்ணு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த கேவியட் மனுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எ ஜனநாயகம் தொடர்பான வழக்கை நீங்கள் விசாரிக்கும்போது சிபிஎஃப்சியினுடைய வாதத்தையும், எங்களுடைய மனுவையும், எங்களுடைய கோரிக்கையையும் கேட்காமல் நீங்க வந்து எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கேவியட் மனுவ வந்து உச்சநீதிமன்றத்தில தாக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவரையும் மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் எந்த ஒரு படத்திற்கும் இவ்வளவு வீரியமாக அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்தது கிடையாது. இல்ல வந்து நீதிமன்றத்தை அணுகியது கிடையாது. ஆனா முதல் முறையாக ஜனநாயகன் படத்துக்காக இந்த அளவுக்கு அவங்க வந்து இறங்கி போய் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில முறையிடுவது அப்படின்றது ஒரு புதிதாக இருக்கிறது அப்படின்றது தான் பலரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. இதற்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக அவர் போட்ட ஒரு ட்வீட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வைரலா இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு ராகுல் காந்தியுடைய இந்த ட்வீட்ட வந்து நெறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இம்ப்ரஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹியூஜா இருக்கு. ஐ திங்க் ராகுல் காந்தியே வந்து சர்ப்ரைஸ் ஆயிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவ்வளவு ஆதரவு விஜய்க்கு இருக்கா? அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் அவருக்குமே வந்திருக்கும். ஏன்னா, அவர் இன்னைக்கு வந்து கூடலூருக்கு வந்திருந்தாரு அப்படின்றத பார்த்தோம். ஸோ, அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இந்த ஒரு ட்வீட்ட போட்டுட்டு வராரு. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சி அப்படின்றது இந்த ட்வீட்டுக்கு கிடைச்சிருக்கு. விஜய் ரசிகர்கள் இதை கோட் பண்ணி எதிர்க்கட்சி தலைவரே வந்து எங்க தலைவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில பாஜக வந்து இப்ப ராகுல் காந்தி போட்டதுக்கு பிறகு இதை இன்னும் வீரியமாக அரசியலாக்க முயற்சிக்கின்றனர். எனக்கு என்னமோ வந்து விஜயினுடைய இந்த கடைசி படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரிய வந்து நிச்சயமாக பதிக்க போதோ அப்படின்னு தோணுது. இது ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் தான். இது சாதாரணமாக 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தா கூட வந்து ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க, கொண்டாடியிருப்பாங்க. ஒரு 5, 6 நாட்கள் வந்து திரையரங்கு வந்து ஃபுல்லா இருந்திருக்கும். அதோட அது போயிருக்கும். ஆனா, இந்த படத்திற்கான அந்த எதிர்ப்பு அப்படின்றது விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த மரியாதையை மேலும் கூட்டி இருக்கிறது நெறைய பேத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவருக்கு வரக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது எனார்மஸா இருக்கு. இப்ப இதற்கிடையில வந்து எல்லாருமே வந்து இந்த ஜனநாயகன் படத்த பத்தி பேசுறோம். ஆனா, விஜய் வந்து எவ்வளோ தலைவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சு அவர் ஒரு வந்து ட்வீட் போடலாம். இல்ல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிடலாம். இல்ல ஒரு ஆடியோவாக கூட சொல்லலாம். இல்ல ஒரு அறிக்கையாக கூட தரலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நெறைய பேத்துக்கு இருக்கு. நீதிமன்றத்தில இந்த வழக்கு இருப்பதால், இதுல வந்து நம்ம இந்த நேரத்தில கருத்து சொல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட அவருக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவருடைய அமைதியும் கூட ஒரு சரியான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ வந்து சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது கூடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில வந்து அவர் வந்து கருத்து சொல்லுவது அப்படின்றது,
இதுக்கு முன்னாடி நீங்க எந்த நேரத்திலயுமே யாருக்காகவும் கருத்து சொல்லலையே! இப்ப மட்டும் நீங்க ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தமா? அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஐ திங்க் அதுக்காகலாம் விஜய் அமைதியாக இருக்க மாட்டார்ன்னு நெனைக்கிறேன். அவருடைய நேச்சர் வந்து இது வந்து ஒரு லீகல் பேட்டிலா இருக்கிறதுனால, லெட்ஸ் ஃபைட் இட் லீகல் அப்படின்ற மாரியான ஒரு எண்ண ஓட்டத்தில கூட அவர் வந்து கருத்துக்கள் சொல்லாம இருக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இன்னொரு விஷயம் கூட சோசியல் மீடியால டிபேட் ஆகுறத பார்க்க முடியுது. விஜய் வேண்டுமென்றே வந்து இந்த படத்தினுடைய ரிலீஸ தள்ளி போடுறாரு. அவர் தான் காரணம். அவர் ப்ராப்பரா வந்து சிபிஎஃப்சி அணுகி, அவர் வந்து அந்த ரிவிஷன் கமிட்டிக்கு போயிருந்தா, இன்னைக்கு பராசக்தி மாரி ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆயிருக்கும். விஜய் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த படத்துக்கு ஒரு ஹைப் ஏத்துறதுக்காக செய்றாரு. தன்னுடைய பாப்புலாரிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்காக செய்றாரு அப்படின்னு நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஐ திங்க் பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரியும். விஜய்ன்ற ஒரு கீவேர்ட் இன்னைக்கு சோசியல் மீடியால அவ்வளோ வைரல். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும், ஒவ்வொரு இணையதள ஊடகங்களும் வந்து விஜயினுடைய பேரை வந்து போடும்பொழுது, இல்ல விஜய் பத்தி விமர்சனம் வைப்பதற்கு கூட அவருடைய ஹேஷ்டேக்க பயன்படுத்தும்போது, அதற்கான ரீச் அப்படின்றது பெரியதா இருக்கிறது. இப்ப மலேசியால கூடுன அந்த ஆடியோ லான்ச் இருக்குல்ல, அந்த ஆடியோ லான்ச்க்கு வந்து யாரும் ஃப்ரீயா போய் பார்க்கல. மேபி சில பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வேணா அவங்க ஆர்கனைசர்ஸால கூட்டு போயிருக்கலாம். ஆனா, பெரும்பான்மையானோர் வந்து ஒரு 18,000, 20,000 செலவு பண்ணி தான் போய் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு 1,00,000 பேர் கூடியிருந்த அந்த அரங்குல, அவ்வளவு பேர் வந்து பே பண்ணி போய் பார்த்துருக்காங்க அப்படின்றதே ஒரு பிரமிக்க வைக்கிறது. மலேசியால நடந்த ஒரு ஈவென்ட்டுக்கே வந்து இவ்வளவு பேர் ஆர்வம் காமிச்சு போயிருக்காங்க அப்படின்னா, அப்ப விஜயினுடைய பாப்புலாரிட்டி இன்டர்நேஷனலா பார்க்கும்போதும் சரி, தமிழ்நாட்டுல பார்க்கும்போதும் சரி, எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்றது வெட்ட வெளிச்சம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த நேரத்துல வந்து விஜய் பாப்புலாரிட்டிக்காக தான் இத செய்றாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சரியான ஒரு விமர்சனமாக தெரியல. விஜயினுடைய படம் இந்த ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆனாலும் ஐ திங்க் அது ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மா வந்து நிச்சயமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த படம் வந்து பகவந்த் கேசரியுடைய ரீமேக் தான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட பாலையாவுக்கு இருக்கக்கூடிய ஏஜுக்கு அவர் பண்ண அந்த ஹீரோயிசத்த நீங்களே பார்த்துருப்பீங்க. தெலுங்கு வெர்ஷன் வந்து தமிழ்ல வந்து டப் பண்ணியிருக்காங்க. அத பார்க்கும்போதே நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்த விஜய் நடிக்கும்போது எந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா, நம்மளுடைய ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ற மாரி தான் இந்த படம் வந்து நிச்சயமா பண்ணியிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. விஜய் உண்மையாகவே தன்னுடைய பாப்புலாரிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்காக தான் இந்த படத்த டிலே பண்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.